டேய் பூசணிக்காய் மண்டையா, இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. டாக்டர் சார் வணக்கம். ரொம்ப நல்லதா போச்சு நீங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அட அண்ணாச்சி, உங்களுக்கும் டாக்டர் சார தெரியுமா? ஆமா, இவர் வந்து என்னோட நெருக்கமான நண்பர். அட அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. எனக்கு முன்ன விட இப்ப ரொம்ப முடியல. போன வாரம் தானே நான் உனக்கு மருந்து கொடுத்தேன், அது எல்லாத்தையும் சாப்பிட்டியா இல்லையா? இல்ல, மருந்து மாத்திரையெல்லாம் நீங்க எழுதி கொடுத்தீங்க. ஆனா நான் கேக்குறேன், நீ மருந்து மாத்திரைய சாப்பிட்டியா இல்லையா? ஆமா, நீங்க தந்தீங்க, நான் சாப்பிட்டேன். அட வீணா போன தலப்பா மண்டையா, மருந்த நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல டாக்டர் சார், மருந்து ரொம்ப சிகப்பா இருந்துச்சு. அட அதனால உனக்கு என்ன பிரச்சனை? சரி சொல்லு, நான் எழுதி கொடுத்த மருந்த வாங்கி குடிச்சியா இல்லையா? இல்ல டாக்டர் சார், அந்த மருந்து கருப்பா இருந்துச்சு. என்ன திடீர்னு ரசியம் விளையாடுறாங்க? என்ன துவைக்கிறாரு? அடுத்து காய போடுவாரா? என்ன ஒரு பஞ்சு! இவரு டாக்டரா இல்ல பாக்ஸரா? இந்த குத்து குத்துறாரு. மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அண்ணாத்த, உங்க முன்னாடியே இந்த டாக்டர் சார் என்ன எப்படி அடிக்கிறாரு பாருங்க. எங்க அம்மா கிட்டே சொல்றேன். இது வேறயா? இவன் எங்க போறான்? அந்த ஆளு என்ன சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. எனக்கே அவனை அடிக்கணும் போல இருந்துச்சு. கச்ச கச்சா. என்ன தலைவரே நீங்க? நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமா? கடைசியில பார்த்தா இங்க இருக்கிறீங்க. இந்தாங்க உங்களோட 5000 ரூபாய். அப்புறம் மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தானே இருந்தீங்க. எங்க நான் பணம் கொடுக்காம ஓடிரோன்னு உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம், அப்படிதானே? ஏ கருப்பாம்பூச்சி மீச, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஏன் பணம் தர நீ? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க இந்த காசை நீங்க வாங்கித்தான் ஆகணும். ஆமா, மூக்க கடிச்சு துப்பி போடுவேன். அம்மா 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 டக டக டக. காசு வேணான்னு சொன்னது ஒரு தப்பாடா? மம்மி டாடி டாடி மம்மி டாடி மம்மி. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண பின்னாடி இருக்கிற 4 முடியும் புடிங்கிருவேன். கண்ணா பின்னாடி அடிச்சிட்டு காசும் கொடுத்துட்டு போறான். 5000 ரூபாய் உனக்கு கிடைச்சிருக்கு, பார்த்து கொடு. நான் யாருக்கும் பார்ட்டி எல்லாம் வைக்க முடியாது. நான் மறுபடியும் இந்த காசை கொண்டு போய் அவங்கிட்டே கொடுத்துட்டு வருவேன். டக்லு, நீ மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. நீ எதுக்கும் லாயக்கு இல்ல. அந்த ஷர்மா கிட்ட இருந்து 5000 ரூபாய நீ வாங்கிட்டு வர வரைக்கும் உன்னை வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். ஜாக்கிரதை. சரிங்க தாயே, நான் மறுபடியும் அந்த காசை வசூல் பண்ற வரைக்கும் நம்ம வீட்டு பக்கம் வரவே மாட்டேன். நான் கோவமா கிளம்புறேன். டேய், கொட்டிக்க கிச்சன் பக்கம் போறியா? வழி இந்த பக்கம் இருக்குடா. நீ எல்லாம் ஒரு தாயா? திறந்துடு சீசே. அங்க பாருங்க, மத்துரு தனியா அமைதியா உட்கார்ந்திருக்கான். இங்க என்ன பண்ற? இப்பதான் வந்தேன். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? அட என் அருமை சகோதரா, என் உயிர் நண்பா, கிடைச்ச காசுக்கு நீயே தனியா சாப்பிட்டுலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? எந்த காசியா? நீ நாடகம் நடிச்சதெல்லாம் போதும், நீ பணம் வாங்கினத நாங்க பார்த்தோம். டேய், எங்கடா இருக்கு 5000 ரூபாய்? உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் புடிச்சிருச்சாடா? உன் பாக்கெட்ல இருந்து அந்த பணத்தை எடுத்து கொடு. பணமா நீதான் முடிவு பண்ணிக்கணும் பத்துலு. நானே எங்க ஆத்தா கூட சண்டை போட்டு கோவமா வந்திருக்கேன். விட்டுருங்கடா விட்டுருங்கடா, சொன்னா கேளுங்கடா. ஓ, இவனுங்களுக்கு வாயால பேசினா புரியாது போல இருக்கு. பாருடா, விடுங்கடா. ரொம்ப கத்துறான், ஸ்ட்ராங்கா விழுந்துருச்சோ. உண்மைக்கும் ஒரு எல்லை உண்டு. நாங்கெல்லாம் கேட்டு திறந்திருந்தா எங்க வேணாலும் நுழைஞ்சிருவோம்டா. விரட்டிக்கிட்டு வராங்க. அம்மா டேய், இதெல்லாம் எனக்கு அசால்ட்ரா. டடாக் டோங். அதான் வரா, அந்த வீணா போனவன் எங்க இருந்து ஓடி வரானுங்க? யோ கஜ கஜா, ஏன் என்ன தூக்கி விட்டு உழுக்குற? நான் என்ன தப்பு செஞ்சேன்? விடு. நான் செஞ்ச தப்பு முதல்ல சொல்லுங்கயா.
முடிச்சிட்டியாடா? ஒரு தோசை கல்ல வச்சுக்க என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? ரோட்ல யாரெல்லாம் என்ன பாக்குறானா எல்லாரும் தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க. முதல்ல அவன் அடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போனா, இப்ப இவன் தூக்கி பிடிச்சா நீ வந்து அடிக்கிற. பத்லு, என் உயிர் நண்பா, நீ அழாத. கையில வச்சிருக்கிற காசுக்கு எங்களுக்கு பார்ட்டி கொடு. நான் எவனுக்கும் பார்ட்டி எல்லாம் கொடுக்க முடியாதுயா. திரும்பவும் நான் என் வீட்டுக்கே போக போறேன். நான் கோவமா கிளம்புறேன்டா. வழி விடுறா கஜகஜா. டேய் இங்க பாருடா, என்கிட்ட 5000 ரூபாய் பணம் வாங்கி 1 வருஷம் ஆகுது. அது எப்படா திருப்பி தர போற? நான் இன்னைக்கு அந்த காசை வாங்கிட்டு தான்டா போவேன். இன்னைக்கு காலையில தானே முழுசா 5000 ரூபாய் உன் கையில கொடுத்த. என்னது? இன்னைக்கு என் கையில கொடுத்தியா? சரியான பீலா பார்ட்டியா இருப்ப போல இருக்கு. அப்ப என்கிட்ட வாங்கின காசை நீ தர மாதிரி ஐடியாவே இல்லையா? நான் இன்னைக்கு காசு வாங்காம போக மாட்டேன்டா. வாங்கிக்கடா. வாங்கின கடனை கொடுக்க வக்கீல என்ன ஒரு பேச்சு, என்ன ஒரு பொய். வரும்போது பணத்தோட வா, இல்லைன்னா தொலைச்சிருவேன். நீ இங்கதான் இருக்கியா? நான் ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். அதுக்காக நீ இப்படி வீட்டை விட்டு வெளியே வரலாமா? வா வீட்டுக்கு போலாம். ஆக்சுவலா நீங்க யாரு யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த என்னடா செல்லம், என்ன அடையாளம் தெரியலையா? பெத்த அம்மாவ கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டியாக்கும். நீ வீட்டுக்கு வா, உனக்கு பூஜை பண்ற. அப்ப ஞாபகம் வரும். பூஜையா? பூஜைன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி புழுதிய கிளப்பி இழுத்துட்டு போறீங்க? அம்மா தாயே விட்டுரு. நான் உங்க செல்ல புள்ள எல்லாம் கிடையாது. நீங்க ஏதோ மாத்தி இழுத்துட்டு போறீங்கம்மா. சொன்னா கேளுங்க. அம்மா 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 அம்மா. கண்ணை கெட்ட தோட்டத்தை காணமே. என்னடா கூட்டமா நிக்கிறீங்க? ஏன் டக்லு செல்லம், சாப்பிடு, நல்லா சாப்பிடு. நீ எப்படி சாப்பிடாம போறன்னு நான் பாக்குறேன். போதும், இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது செல்லம். இந்தா இன்னும் சாப்பிடு. என் செல்ல குட்டி, ஒரு நாள் எவ்வளவு ஒல்லி ஆயிட்டீங்க. போதும், இதோட நிறுத்திருங்க. நான் உண்மையை சொல்றதுக்குள்ள நீங்க வாயில தீனிய போட்டு அடைச்சிட்டீங்க தாயே. உண்மையை சொல்றேன், நான் உங்க டக்லு இல்ல இல்ல இல்ல. நான் உங்க டக்லு இல்ல இல்ல இல்ல. நம்புங்க தாயே. பத்லு, என்னாச்சு உனக்கு? எதுக்காக எங்களை பார்த்து ஓடுற? அட நான் பத்லு இல்ல, நான் பத்லு இல்ல, நான் பத்லு இல்ல. அட என்னோட சத்தம் எனக்கே எப்படி எக்கோ மாதிரி கேக்குது. சொன்னா புரிஞ்சுக்கங்க, நான் உங்க பையன் இல்ல, நான் பத்லு இல்ல. இது என் புள்ளையோட குரலாச்சே. அது பத்லுவோட குரல் மாதிரி இருக்க. அம்மா பாருங்கம்மா, இந்த ஆளுங்க என்ன பத்லு பத்லுன்னு கூப்பிட்டுட்டு துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அம்மா இது யாருமா? என்ன மாதிரியே இருக்காப்ல. திருவிழாவில ஏதாவது போயிட்டு விட்டுட்டு வந்துட்டியாமா? ஓ, காலையில இருந்து போறோம் வரவங்கிட்ட எல்லாம் நான் அடி வாங்கினதுக்கு காரணம் இந்த அண்ணன் தானா? நீ தான் நினைச்சு என்ன எத்தனையோ பேர் ஊமை குத்துனானுங்க. என்ன மன்னிச்சிடுப்பா. நான் என் புள்ளன்னு நினைச்சுக்கிட்டு உன்னை காலையில இருந்து திட்டிட்டேன். எனக்கு சுத்தமா அடையாளம் தெரியல. ஏன்னா நீங்க 2 பேரும் உருவத்துல ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆமா, உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் இப்படி ஆயிடுச்சு. நீயும் என் புள்ள மாதிரி தான். உள்ள வாப்பா. நீங்களும் வாங்க, சாப்பிட்டுட்டு போகலாம். வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு எனக்கு டைம் சரியில்லை. இன்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் போதுங்கிற அளவுக்கு ஓவரா கிடைச்சிருச்சு. இன்னொரு நாளைக்கு நிச்சயமா நான் வரேன். அப்புறம் டக்லு, இந்த உன்னுடைய 5000 ரூபாய் இது கையில வந்ததுல இருந்தா ஓவரா எனக்கு போனஸா கிடைச்சிட்டு இருக்கு. இந்த உன் காசை நீயே வாங்கிக்க. ஓ, இந்த விஷயம் தெரியாம ரோட்ல போற அந்த ஆள பொறி வர அளவுக்கு பொழந்து கட்டிட்டேன். தேங்க்யூ பத்லு. சரி பத்லு, இதுவும் உன் வீடு மாதிரிதான். எப்ப வேணாலும் வா. என்ன எப்ப வேணாலும் வான்னு கதவை சாத்திட்டாங்க. சரி போலாம் வாங்க, நாம போய் ஹோட்டல்ல நிம்மதியா ஏதாவது சாப்பிடலாம். ரொம்ப பசிக்குது. அதோ அவன் தான்ப்பா காசை வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்லி என்னைய அடிக்கிறான் பாப்பா. மசால் தோசை மாதிரி மடிச்சிருவாங்க.
மாலிஷ் பண்ணிக்கோங்க. மாலிஷ் மாலிஷ். தலைமுடி நரைச்சிருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, வழுக்கையா இருந்தாலும் சரி, எண்ணெய் ஊத்தி நான் மாலிஷ் பண்ணா போதும், நல்ல நீளமா முடி வளர்ந்துரும். மாலிஷ் பண்ணிக்கோங்க. மாலிஷ். தலைக்கு மாலிஷ் போடுறீங்களா? எவ்வளவு? ஆமா, உண்மையாதான். இப்படி போய் சொன்னா என் மண்டை வழுக்கை ஆயிடும். முடி வளரலனா நான் வாங்கின காசை திருப்பி கொடுத்துறேன். வா, சீக்கிரமா வந்து மாலிஷ போடு. இது வேறயா? ஆஹா, அருமையா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. பத்லு, இவன் ரொம்ப அருமையா மசாஜ் பண்றான். ஓ அப்படியா? அப்படின்னா இங்கேயே வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்க சார். பழசெல்லாம் ஞாபகம் வரும் போல இருக்கு. மோட்டோ, என்னையா இப்படி வேடிக்கை பாக்குறீங்க? நீங்களாம் முன்ன பின்ன மனுஷங்களை பார்த்ததே கிடையாதா? சார், நாங்க மனுஷங்களை பார்த்திருக்கோம், ஆனா உங்கள மாதிரி ஒரு மனுஷங்களை நாங்க பார்த்ததே இல்ல சார். என்ன சார் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? எங்களுக்குள்ள அப்படி என்னதான் அதிசயம் இருக்குன்னு இப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு உள்ளே இல்ல, உங்க தலை மேலதான் விசேஷமே இருக்கு. உங்க தலை மேல புல்லு வளர்ந்திருக்கு. அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்றீங்களா ப்ளீஸ்? எங்க தலை மேல புல்லு வளர்ந்திருக்கா? வந்துரு மோட்டோ, உள்ள வந்துரு, உள்ள வந்துரு. அந்த மாலிஷ் பண்றவன் நம்மள அநியாயமா ஏமாத்திட்டான் பத்லு. நிச்சயமா சொல்றேன், இதெல்லாம் அந்த வீணா போன மாலிஷ் மண்டையன் தான் பண்ணியிருப்பான். அவன் மட்டும் என் கையில மாட்டினா இதுக்கெல்லாம் காரணம் நீதான் மோட்டோ. நீ பண்ணதுனால தான் நானும் பண்ணேன். என் பர்சனாலிட்டியே போச்சு. மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செய். இந்த புல்ல புடிங்கி போடுற மாதிரி ஏதாவது வழி இருந்தா சொல்லு. நான் என்ன பண்றது பத்லு? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. நீ இருக்க பாரு, இப்ப நான் என்ன பண்றது? அந்த தோட்டக்காரங்கிட்ட தான் போய் ஆகணும். எவ்வளவு பெரிய கத்திரிக்கோளே ஐடியா. அப்படியே பின்னால வா. அண்ணாத்த, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாத்த. ரொம்ப நன்றி மிஸ்டர் தோட்டக்காரர். நம்ம தேங்க்ஸ் கேட்டு அவரே வாங்கிட்டாரு. பத்லு மறுபடியும் வளர்ந்துருச்சு. ஓ சார், வாங்க வாங்க. சார் நில்லுங்க. எங்க போனாலும் தொத்திடுறாங்களாமா? தாவுடா மண்டையா. நல்ல பச்சை பசேல்னு புல்லு. என்னது இது? அம்மா 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 அம்மா. அடே, நீ இப்ப என்ன பண்ற? அது என் தலையில வளர்ந்திருக்கிற முடிடா. விடு விடு விடுங்கறல. அந்த பூசணிக்காய் மண்டையெல்லாம் அவன் கூட இருக்கணும் வந்துகிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா ஐயா அம்மா அம்மா அம்மா. ஏய் விடு விடு. உன்னை கெஞ்சி கேட்றேன், விடு அம்மா அம்மா. என்ன காப்பாத்துங்க. யாராவது அந்த எருமை மாட்டுக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. என் நண்பனை விட்டு அவனை ஒண்ணும் பண்ணாத. மரியாதை அவனை விட போறியா இல்லையா? இல்லனா நான் போலீஸ் உன் பேர்ல கம்ப்ளைண்ட கொடுத்துருவேன். ஏ மோட்டு, என்ன காப்பாத்துறா? பத்லு, நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை எப்படியாவது நான் காப்பாத்துறேன். அவனை காப்பாத்த போய் நான் வந்து மாட்டிக்கிட்டேனே. வேண்டாம் வேண்டாம், கிட்ட வராதீங்க. எருமைக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு புடி புல்லுக்காக 30 கிலோமீட்டர் தோர்த்துதே. காப்பாத்துங்க. நல்ல வேலை வந்துட்டியாடா.
நில்லு நில்லு. உனக்கு மனசாட்சி இருந்தா, மனிதாபிமானம் இருந்தா, தலையில புல்லு வளர்ந்திருக்கிற எங்களை பார்த்தா உனக்கு பரிதாபமா இல்லையா? நீ எந்த எண்ணத்துல எங்களை துரத்துக்கிட்டு இருக்கியோ நாங்க பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா, அதாவது ஒரு எருமைக்கு இன்னொரு எருமைக்கு மட்டும் பிறந்திருந்தா, உண்மையிலேயே நீ நல்லவனாக இருந்திருந்தா, யமதர்மனுக்கு வாகனமா நீ இருந்தா, இந்த 2 அப்பாவிகளை கொல்றதுனால உனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? சொல்லு சொல்லு. மரியாதை அங்கிருந்து போ. சாரி. வாவ் மோட்டு, சூப்பர் கலக்கிட்ட. நீ ஏதோ பேசினா அதுல பீதி அடைஞ்சு அந்த எருமை ஓடி போச்சு. சூப்பர். இப்ப உன் தலையை நான் வெட்டுவனா? அடுத்து நீ எனக்கு வெட்டுவியா? இப்படி ஐடியா. சூடா சமோசா சாப்பிட்டு வரலாம். ஏண்டா அவன் மண்டையில புல்லு முளைச்சு டென்ஷன்ல இருக்கா? இப்ப கூட உனக்கு சமோசா தேவையா? போட. டேய் மண்டையா, சுட சுட 2 பிளேட் சமோசா கொண்டு குடுறா, சாப்பிடணும். என்னது? நீ என்கிட்ட சொன்ன? இங்க பாருங்க கடைக்காரர், சீக்கிரமா அவனுக்கு ஒரு பிளேட் சமோசாவை கொடுத்து தொலைங்கல. அதான் கேக்குறான்ல. இந்தாங்க சமோசா, சீக்கிரமா அதுக்கான காசை கொடுங்க. அட என்னது இது? உங்க 2 பேர் தலையிலையும் ஏன் இவ்வளவு பெரிய தலைப்பா கட்டி வச்சிருக்கீங்க? தலையில புண்ணு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தலை வலிக்குது. அதுவும் இல்லாம ஸ்டைலா இருக்கு, கட்டிக்கிட்டோம். மூடி உதிர்ந்து போகுமா? அட இது என்னது? அது ஒண்ணு இல்ல, நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். மறைக்காதீங்க. சமோசா பூசணிக்காய் மண்டையா, எங்களை காப்பாத்து. எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். அட மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, என்னாச்சு? கஜா, உங்களை பார்த்தா ரொம்ப பதட்டமா தெரியுதே. தலை மேலக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கா என்ன? அடா, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பிரச்சனை இல்ல, ஸ்பெஷல் சாதா பிரச்சனை. நீங்களே பாருங்க. கண்டுபிடிப்பியே, ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்க தலையில இருக்கிற இந்த செடியை மறைய வைடா. அந்த 2 பேரும் நீங்க தானா? உங்களை பத்தி தான் இந்த ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. 2 பேரும் மாலிஷ் பண்ணிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் தலையிலயும் புல்லு முளைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. துரதிருஷ்டவசமா நாங்க தான் இதுல மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பாம்பை உங்க தலையில வளர்ந்திருக்கிற புல்லுக்கட்டுல வச்சு கொளுத்திடுறேன். அப்புறம் பாருங்க, தலையும் இருக்காது, தலை மேல இருக்கிற புல்லுக்கட்டும் இருக்காது. எப்படி ஐடியா? அட, நான் சும்மா தமாஷ் பண்ணேன்பா. நல்ல ட்ரீட்மெண்ட். ஓ சாரி. என்னப்பா இது? ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. சரி, ஸ்ப்ரேவை பயன்படுத்தலாம். இந்த ஸ்ப்ரேவை பயன்படுத்தினா முள்ளமன்றி மாதிரி இருக்கிற உங்க தலைமுடி காணாம போயிடும். உண்மைதான் நண்பா, நீங்க பாருங்க. டாக்டர் ஜட்கா சார், நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பல்ல 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 பல்ல. முதல்ல புல்லு மட்டும் தான் முளைச்சிருச்சு, இப்ப பூவும் சேர்ந்து முளைக்குது. ஏதாவது பண்ணுங்க டாக்டர். ஏண்டா, முன்னாடியாவது வெறும் செடி மட்டும் தான் இருந்தது, இப்ப அதுலயே பூவை முளைக்க வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கியா? அட, ஓப்பனிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை வச்சு நிறைய காசு பாத்திரலாம். அது எப்படி எப்படி சொல்லு? அட, எஜுகேஷன் வச்சு காசு சம்பாதிக்கிறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சத்தியமா சொல்றேன்பா, நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். வர காசை நம்ம 3 பங்கு போட்டுக்கலாம். மோட்டோ, உன் பங்குக்கு நீ சமோசாவா சாப்பிடலாம்ப்பா. சமோசா கிடைக்குன்னா ஓகே. தம்பி, சிவப்பு நிறம் பச்சை நிறம் பூக்களை வச்சு ஒரு பொக்கே கொடுங்க சீக்கிரம். எனக்கு எல்லா கலர் பூவையும் வச்சு ஒரு பொக்கே பண்ணி கொடுங்க. இந்த பிளான்ட் உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு. பாருங்களேன் பாருங்களேன். இதுல இருந்து ஒரு பூவை புடுங்கினா அதுக்கு பதிலா 2 பூ உழுது முளைக்குதுங்க. அட, இந்த மாதிரி அருமையான பிளான நீங்க எங்க இருந்து ரெடி பண்ணீங்க? யோ கஜா, வந்தமா பூவை வாங்கினமான்னு இருக்கணும். பூவை புடுங்குற வேலை வச்சுக்க கூடாதே. இதெல்லாம் எங்களோட ட்ரேட் சீக்ரெட். எங்களால எங்க தொழில் ரகசியத்தை வெளியில சொல்ல முடியாது. இதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா?
இதெல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் சிங்கம், நீங்க சொன்னதுனால இவங்க 2 பேருக்கும் எங்க ஹாஸ்பிடல்ல வார்ட் பாய் வேலைய கொடுத்திருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு இவங்க 2 பேரும் சுறுசுறுப்பாவும் நேர்மையாவும் வேலை செய்வாங்க. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த நீதி நேர்மை எல்லாம் இவங்க உடம்புலயே ஊறி இருக்கு. 2 பேரும் ரொம்ப புத்திசாலிங்க. எந்த நிலைமையிலயும் அவங்க இந்த நீதி நேர்மையை தவற விட மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. பூசணிக்கா மாட்டியா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ராத்திரி பகல உழைக்க நாங்க தயாராக இருக்கோம். அட கடவுளே மோட்டு, நீ இவரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இவரு டாக்டர் மிஸ்ரா, புரியுதா? இவர்தான் இந்த ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜ், சரியா? ஓ சாரி, நான் என் நண்பன் பூசணிக்கா மாட்டேங்க நினைச்சிட்டேன். இவரு டாக்டர் மிஸ்ராவா? அவருக்கு யாரோ மிஸ்டு கால் கொடுக்குறாங்க. டாக்டர், இங்க ஒரு பேஷண்ட் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரமா வாங்க. மோட்டு பத்லு, சீக்கிரமா ஒரு ஸ்ட்ரெச்சரை எடுத்துக்கிட்டு வெளியில போங்க. நமக்கு ஒரு புது கேஸ் வந்திருக்கு. நகர மாட்டேங்குது. பயிர் காலியா இருக்கும். எனக்கு மூளை வேலை செய்யாது, உடம்பு வேலை செய்யாது. அடே, நீ எதிர்பக்கமா தள்ளிக்கிட்டு இருக்கடா, அத பாருடா முதல்ல. ஆமா சாரி. பத்துலு, இரு நானும் வரேன். பத்துலு, என்ன விட்டு போகாத. அம்மா, பேஷண்ட் அங்கதான் இருக்காரு நினைக்கிறேன். பாரு, அங்க கூட்டமா இருக்காங்க. வா மோட்டு. அட கடவுளே, நான் இங்க கீழே இருக்கேன்டா. சிங்கம் சார், உங்களுக்கு என்ன ஆச்சு சார்? என்ன ஆச்சா? ஏத்திட்டு ஆமா, சிங்கம் சார் எங்க? சிங்கம் சார், நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்க கூடாது, வந்துருங்க. படுங்க சார், அப்படியே படுங்க. சிங்கம் சார், ஆஸ்பத்திரியிலே ரேமன் போடுற ஒரே ஆள் நீங்க தான். அம்மா, இது வரைக்கும் நல்லாதான் இருக்க. ஆனா இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல, இனிமே என்னன்னு சொல்ல முடியாது. இத பாருங்க சிங்கம் சார், மனுஷனாக இருந்தா மரியாதை முதல்ல தெரியணும். பெரிய டாக்டர் வர்ற நேரத்துல இப்படி காலை தூக்கி அவர் மூஞ்சிக்கு நேரா காமிச்சிங்கன்னா மரியாதையா இருக்காது. அம்மா, அட பாவிங்களா, என்னடா பண்றீங்க? டாக்டர் வந்து என்ன தயவு செஞ்சு இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. அம்மா, அப்பா. சாரி, அவர் மாட்டின மாதிரியே நானும் மாட்டிடுறேன். மரியாதை கெட்டு போயிடும். தொடாத என்ன சொல்லிட்டேன். சிங்கம் சார், உங்க காலை மேல தூக்கிறதுக்கு உங்க காலை பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நாங்க வார்ட் பாய்ல ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். ஒரு பட்டனை அழுத்தினா போதும், உங்க கால் தானா மேல போயிடும். இப்ப பாருங்க. 7 போட்டோமா? அட பாவி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதாவது பண்றா? சாரி, பட்டனை மாத்தி அனுப்பிட்டேன். இருங்க. மடக்கடா ஒழுங்கா. என்ன வச்சு காமெடி கேமெடி பண்ணலையே. டேய், எந்த பட்டனை? இப்படி அமுக்கணும். இப்ப பாரு. அம்மா, என்கிட்ட கொடு. டேய், வேணடா, விட்டுருடா. எனக்கு தெரியாதா? இப்ப பாரு. அம்மா, டேய், எங்கடா சாமிங்களா? வேணாப்பா சாமிங்களா. இந்த புது சுச்சி. என்ன வெளியே எடுங்க. காப்பாத்துங்க சார். அந்த பெட்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நீங்க இந்த பெட்ல நிம்மதியா கால் நீட்டி படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், தயவு செஞ்சு கிட்ட வராத. ஏன் பெட்டுங்க? நீங்க என்ன பண்றீங்க? சார் படுத்துட்டு இருந்த பெட்ல போய் படுத்துங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். சரி, ஓகே. யாரு?
அவனுக்கு சிக்கன், எனக்கு பொங்கலா? உங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்குல்ல, அதனால மூளையில ஆபரேஷன் பண்ணணுமா, அதுக்கப்புறமா நெஞ்சில ஆபரேஷன், அதனால உங்களுக்கு இந்த சாப்பாடு தான் கொடுக்க சொன்னாங்க. தலையில ஆபரேஷன், அப்புறம் நெஞ்சில ஆபரேஷன். அட கடவுளே, இங்க என்னடா நடக்குது? சிங்கம் சார், நீங்க பீதி அடையாதீங்க. உங்களுக்கு சூப்பர் சாப்பாடை நான் கொண்டு வரேன். அது வரைக்கும் நீங்க இந்த சூப்பை குடிச்சிட்டு இருங்க சார். அம்மா, நான் உங்களுக்கு சூப்ல சால்ட் பெப்பர் போட்டு தரேன். டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். சிங்கம் சார், உங்களுக்கு பெப்பர் நிறைய போடணுமா கம்மியா போடணுமா? இந்தாங்க, இந்த சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சிங்கம் சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அட பாவி, கம்ம ஊத்தி சூப்ப கொடுத்துட்டியேடா. சாரி சார், நீங்க வாயை திறக்காம என்ன பேசுறீங்கன்னு புரியல. அநேகமா உங்களுக்கு வாயிலையும் ஒரு ஆபரேஷன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நான் போய் சீஃப் டாக்டர் கிட்ட இத பத்தி சீப்பா சொல்லிட்டு வந்துடுறேன். வாங்க, உங்களுக்கு முதல்ல பிரெயின் ஆபரேஷன் பண்ணிரலாம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆபரேஷன் பண்றதே உங்களுக்கு தெரியாது. அட பாவிகளா, எனக்கு இல்ல, மோட்டுவோட பிரெயினுக்கு ஆபரேஷன் பண்ணுங்கடா. சிங்கம் சார், நில்லுங்க நில்லுங்க. எங்க சொல்லாம கொள்ளாம போறீங்க? சார் நில்லுங்க, உங்களுக்காக இதோ வந்துகிட்டு இருக்கோம். அட கடவுளே, தல்றா. பத்துலவா போடா, சீக்கிரம் போ. சிங்கம் சார், சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக நாங்க தந்தூரி சிக்கன் கொண்டு வந்திருக்கோம், பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னதாண்டா தந்தூரி ஆக்குவீங்க? நான் உங்க கூட வரமாட்டேன். சார், அங்கே நில்லுங்க. சட்டத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், பாரத் மாதா மீது ஆணையாக சொல்கிறேன், நீங்க அங்கேயே நிக்கணும். அட பாவிங்களா, உங்க கால்ல விழுந்து கேக்குறீங்க, என்ன விட்டுடுங்க. மோட்டு பத்துலு கிட்ட மாட்டினா தப்பிக்கிறது இம்பாசிபிள், அதாவது சான்ஸே இல்ல. சார், நீங்க இந்த ஸ்டேஷன்ல வந்து படுத்தீங்கன்னா உங்களை அப்படியே சேஃபா அணுங்காம குழுங்காம ரூம்ல கொண்டு போய் நாங்க பத்திரமா சேர்த்துறோம். உங்க ரெண்டு பேரும் நான் இந்த நிலைமைக்கு வந்து அனுப்பு. அதுல படுத்துக்கிட்டு வாங்க. பாவிங்களா, கம்மூத்திர சூப்ப கொடுத்து எனக்கு ஆப்பு வச்சிட்டீங்களே. மறுபடியும் முதல்ல இருந்தா என்னால முடியாது. உங்க உடம்புல இத்தனை அடி எப்படி பட்டுச்சு? இத பத்தி நான் என்கொயரி பண்றேன். உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஸ்பெஷலா 2 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். அவங்க உங்களை பேஷண்ட் மாதிரி பாத்துக்க மாட்டாங்க, உங்களை ஒரு நல்ல நண்பன் மாதிரி பாத்துக்குவாங்க. மோட்டு பத்துலு, உள்ள வாங்க. அடுத்தவங்களுக்காகவே பிறந்தவங்க நாங்க. என்ன இந்த தோட்டு சொல்றாரு? சிங்கம் சாருக்கு என்ன ஆச்சு? நம்மளை பத்தி இந்த பண்ண எனக்கு தெரியாதுல்ல.
அட டீ கடை அண்ணாச்சி, உங்க கையால நல்லா சூடா ஒரு கப்பு டீ போடுங்க. டிகாஷன் அதிகமா போடுங்க, பாலை கொஞ்சம் அதிகமா போடுங்க, சர்க்கரையும் அள்ளி போடுங்க. பத்தலோ, இந்த மோட்டு எங்கப்பா போனா? மோட்டு சூரியகுமார் படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக தியேட்டர் வரைக்கும் போயிருக்கான். ராத்திரி 12 மணிக்கே போய் கியூல நின்னுகிட்டு இருக்கான். நடு ராத்திரியில டிக்கெட் வாங்க போனானா? அவனுக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. சூரியகுமார் சார் படத்துக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சா? ஆமா, இன்னைக்கு மத்தியானம் மேட்னி ஷோக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். டிக்கெட் பறந்து போகுது. வரமாட்டேங்குது. பத்துலோ, சீக்கிரம் வந்து உதவி பண்ணு. இனி அந்த டிக்கெட் யார் கையில கிடைச்சாலும் பிரயோஜனம் இருக்காது. அது டிரைனேஜ் தண்ணியில விழுந்து கலந்துருச்சு. போய் புதுசா 2 டிக்கெட் வாங்கிட்டு வா. போ. இல்ல, அதெல்லாம் என்னால முடியாது. நான் முதல் காட்சி பார்த்தாகணும். அதுவும் என்னுடைய சூப்பர் ஸ்டார் சூரியகுமாருடைய படத்தை நான் முதல் ஆளா பார்த்தாகணும். சரி, அப்பனா வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து போய் சூப்பர் ஸ்டார் படத்தை பாப்போம். புதுசா என்ன பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இந்த பெரிய கூட்டத்துக்கு நடுவுல நாம எப்படி டிக்கெட் எடுக்க முடியும்? கியூல நின்னு டிக்கெட் வாங்கினா வேலைக்காகாது. இதுக்கு ஒரு அருமையான வழி நான் வச்சிருக்கேன். இப்ப பாரு, நான் டிக்கெட்டை எப்படி வாங்குறேன்னு பாரு. கபடி 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 நீ ஆடின கபடி ஆட்டம் இப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சுடா. இப்ப என்னடா செய்ய போற? பையன் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? அரியே ஏதாவது சொல்லு. இத சாப்பிட்டுட்டு போய் டிக்கெட் எடுத்துட்டு வாடா. தமுசா டப் 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 ஜெய் ஹோ. கபடி 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 கபடி. இல்ல, டிக்கெட் இல்ல. எனக்கு எப்படியாவது ஒரே ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்து பந்தலும். ஒரே ஒரு டிக்கெட். அட அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க, இப்படி எல்லாம் அழ வேண்டிய அவசியமே இல்ல. நாளைக்கு நம்ம டவர் ஸ்டாரோட ஷூட்டிங் நம்ம ஊர்ல நடக்க போகுது. நாம நேரா போய் ஷூட்டிங்ல பாத்தரலாம். என்ன சொன்ன? ஜெயஹோ, நான் சூரியகுமார் ஷூட்டிங் பார்க்க போறேன். சினிமால பாக்குறத விட அவரை நேர்ல பாக்குறது நல்லா இருக்கும். அவரை டின்னருக்கு கூப்பிட போறேன். அவர் கூட நின்னு போட்டோ எடுத்துக்க போறேன். ஏ கஜ கஜா, இவன் அந்த டவர் ஸ்டார பார்க்காம அடங்க மாட்டான் போல இருக்குதே. பத்தலோ பத்தலோ, என்னடா? பொழுது விடிஞ்சிருச்சு. அடே, இப்ப அர்த்தராத்திரி 1 மணி தாண்டா ஆயிருக்கு. இழுத்து போத்துட்டு பேசாம தூங்குடா. பத்தலோ பத்தலோ, என்னடா? மணி என்னாச்சு? பொழுது விடிஞ்சிருச்சா பாரு. இப்ப ராத்திரி மணி 2 ஆயிடுச்சு. பேசாம படுத்து தூங்கண்டா. நீ ஏன் படுத்து தூங்க மாட்டேங்கிற? என்னையும் படுத்து தூங்க விட மாட்டேங்கிறியடா. பத்தலோ, சூரியகுமார முதல் தடவையா நேர்ல பார்க்க போறோம்ல, அதான் டென்ஷனா இருக்கு. வேற ஒண்ணு இல்ல. மோட்டு, அங்க டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லடா. அதுக்கு தாண்டா லைன்ல நிக்கணும். பேசாம படுத்து தூங்குடா. பத்தலோ பத்தலோ, கோழி கோழி. என்னடா பிரச்சனை உனக்கு? கோழி கத்துற சத்தம் என் காதுல கேட்டுச்சு. பொழுது விடிஞ்சிருச்சு. டேய், இப்ப வெடிகால 3 மணி தாண்டா ஆகுது. பேசாம படுத்து தூங்குடா. என்ன தூங்க விடுறா ப்ளீஸ்ரா. வழி விடுங்க. எல்லாரும் தள்ளி போங்க. ஷூட்டிங் நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தம்பி, எனக்கு கொஞ்சம் வழிய விடுறியா? நீ எங்க போற? சூரியகுமாரோட ரசிக. அதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஆமா. செக்யூரிட்டி சோம்பேறி ரொம்ப ஓவரா தான் பண்றான். சரி விட்டு தள்ளு. அவன் தன்னோட டியூட்டியை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தான். கஜ கஜா, இந்த டவரை நேர்ல பாக்குறது ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. வாங்கப்பா, நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிடலாம். இல்ல, நான் உங்க கூட கும்பலோட சேர்ந்து கோய்தா போட மாட்டேன். நான் தனியா நின்னு பாத்துக்கிறேன். பத்துலு, சீக்கிரமா நம்ம மரத்து மேல ஏறி மேல இருந்து பாக்கலாம். பாத்து ஏறு. சீக்கிரமா.
அதோ பாரு சூரியகுமார் தொப்பி போட்டு உட்கார்ந்திருக்காரு. அவர்தான். பின்னாடி தான் தெரியுது, முன்னாடி தெரியலையோ. ஓ, என் இடுப்பு எலும்ப உடைச்சிட்டீங்களேடா. கஜா கஜா, என் இடுப்பு எங்க இருக்குன்னு தேடினாலும் கிடைக்காது போல இருக்கு. இவங்க அடிங்கப்பா. இவனுக்கு தான் மரத்தோட நம்ம மேல விழுந்தது. எல்லாரும் போங்க, அப்படியே பின்னாடி போங்க. பின்னாடி போய் நில்லுங்க. சொன்னா கேளுங்க, பின்னாடி போங்க. பின்னாடி போங்க. உங்களால இப்ப உள்ள வர முடியாது. அந்த பக்கம் இருக்கவங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. போங்க, அந்த பக்கம் போங்க. போங்க, போ சீக்கிரம். மோட்டோ பார்த்தலோ, உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி ட்ரெஸ் எங்கப்பா கிடைச்சது? உண்மையிலேயே செக்யூரிட்டி மாதிரியா இருக்கீங்கப்பா. ஷூ ஏப்பா மோட்டோ, அந்த மாதிரியே 2 ட்ரெஸ் என்ன எங்களுக்கு கூடப்பா. நாங்களும் கிட்ட வந்து நம்ம டவர் ஸ்டார பாப்போம்ல. டேய் மண்டையா, அவரை பக்கத்துல பக்கத்தா இப்படி வேஷம் போட்டுருக்கோம். சத்தம் போட்டு மாட்டி விட்டுறாத. உண்மையான செக்யூரிட்டி யாராவது கேட்ற போறாங்கப்பா. நாங்க ஏற்கனவே கேட்டுட்டோம். எல்லாரும் அன்லிமிட்டடா இருக்காங்க. இத பாரு, அடிக்கிறதுனா ஒரே ஒரு தடவை அடிச்சுக்க, எங்களால தாங்க முடியாது. நீங்க உழுந்து உழுந்து இருக்கிற என் இடுப்ப உடச்சிருவீங்க போல இருக்குது. எல்லாரையும் போட்டு அடிங்க. பத்துலோ, இன்னைக்குதான் உண்மையிலேயே நீ ஒரு சூப்பர் ஐடியாவை கொடுத்திருக்க. இந்த இடத்துல எந்த செக்யூரிட்டியும் இருக்க மாட்டாங்க. சீக்கிரம் தோண்டு. இப்ப நம்ம டைரக்டா ஷூட்டிங் நடக்கிற ஏரியாவுக்கே போயிருவோம். பாரு, செக்யூரிட்டியா நிக்கிற யாராலையும் இத கண்டுபிடிக்கவே முடியாது மோட்டோ. எப்படியாவது சூரியகுமார பக்கத்துல பார்த்து அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும், புரியுதா? ஆஹா, இது எந்த இடம்? ஒண்ணுமே புரியலையே பத்துலு. ஏ தம்பி, இங்க பாரு. இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சுல, அவங்க இப்ப எங்க போயிட்டாங்க? இன்னைக்கு ஷூட்டிங் நடந்ததுக்கு கேன்சல் ஆயிடுச்சுடா. அந்த டீ கடை இருக்குதுல, அதுக்கு பக்கத்துல தான் ஷூட்டிங் நடக்குது. என்னது, டீ கடை மண்டைய கடை பக்கத்துல ஷூட்டிங் நடக்குதா? அவ்வளவு பக்கத்துல இருக்குது, நாம இங்க வந்திருக்கமே. பத்துலு, என்னடா ஐடியா கொடுத்த நீ? அவ்வளவு பக்கத்துல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, நாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். பிஞ்சு போட மண்டையா, இங்க ஷூட்டிங் எங்க நடக்குது? அவங்க இப்பதான் ஷூட்டிங் முடிச்சிட்டு போறாங்க. நம்ம டவர் ஸ்டார் பந்தாவே இல்லாம என் கடையில வந்து டீ சாப்பிட்டு போறாருப்பா. நான் போட்டோ கூட எடுத்துக்கிட்டேன். இதோ எங்க பாரு. அட மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, இங்க பாரு, நானும் போட்டோ எடுத்திருக்கேன். நாங்க மாட்டோம் டொக்கா, எங்க கிட்ட போட்டோ இருக்கு பாத்தியா? ஜாலியா கைய போட்டு போட்டோ எடுத்துருக்கோம் பாத்தியா? என்ன பாத்து வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போனாரு. அழுவாத மோட்டோ, அழுவாத. நான் மட்டும் போட்டோவே எடுக்க முடியல. நான் போட்டோவே எடுக்க முடியல. அட, நான் சொல்றத கேளுங்கப்பா. நம்ம ஊர் சார்பா அவரை வரவேற்க போறோம். ஜெயஹோ, வாங்க இப்பவே போலாம். நான் வெறும் டம்மி பீஸுதான். நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல, நான் வெறும் டயலாக் மட்டும் தான் பேசுறேன். அதுவும் படத்துல மட்டும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த ஊர்ல மோட்டு பத்துலுன்னு 2 சூப்பர் ஹீரோக்கள் இருக்காங்களாம். அவங்க எல்லாருக்கும் உதவி பண்ற சூப்பர் ஹீரோக்களாமே. ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றாங்களாம். எங்க பிரச்சனைனாலும் உடனே போய் உதவி பண்றாங்களாம். சோ ஹீரோ நம்பர் 1 அந்த மோட்டு பத்துலு தான். அவங்கள சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இன்னும் சந்திக்க முடியல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்கள பாக்கணுங்கிறதுக்காகவே அவங்க வீட்டு பக்கத்துல நான் ஷூட்டிங்க பிக்ஸ் பண்ணியிருந்தேன். எப்படியாவது அவங்கள மீட் பண்ணிடலாம்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அந்த நேரம் பார்த்தா அவங்க வீட்டுல இல்ல. ஒருவேளை அவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படியாவது அவங்கள நான் இன்னைக்கு சந்திச்சே ஆகணும். சீக்கிரமா போட்டோ எடு. அப்படியே ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க. நாங்க தான் மோட்டு பத்துலு. அட 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 அட, நீங்க தான் மோட்டு பத்துலுவா? உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். அத பத்தி கேட்காதீங்க. அத ஒரு சினிமா படமாவே எடுக்கலாம். அவ்வளவு பெரிய கதை அது. இன்னொரு போஸ்ட் கொடுக்குறேன், எடுத்துக்கோ. மோட்டு பத்லு, ஆல் தி பெஸ்ட், குட் லக்.
நான் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பேன், கவலைப்படாதீங்க. நல்ல வேலையை செய்யுங்க, நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க. சிங்கம் சார், எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா ரிப்பனை கொஞ்சம் கட் பண்றீங்களா சார்? ஓ சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சிங்கம் சார், உங்க பைக்க கூட நாங்க சர்வீஸ் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு நீங்க காசே தர வேண்டாம். தேங்க்யூ. நீங்க கேட்டா கூட உங்களுக்கு பணம் கொடுக்கற ஐடியாலாம் எனக்கு இல்ல. வரட்டா? அட போவீங்களா? ஏன் புல்லட்டை என்ன பண்ணீங்க? வீடு இப்படி பிச்சுக்கிட்டு போகுது. வீட கம்மி பண்ணுங்க சொன்னாங்க. என் காரை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி தரீங்களா? என்னோட காரு பெட்ரோல ரொம்ப அதிகமா சாப்பிடுது. என்னோட காரை ஓட்டும் போதே சத்தம் ரொம்ப அதிகமா வருதுங்க. சரிங்க, எல்லாரும் வண்டியை சாவியோட அப்படியே விடுங்க. சாயந்தரமா வந்து எடுத்துட்டு போங்க. யாரு வேண்டான்னு சொன்னா? ஏப்பா மோட்டோ பத்துல உங்க வேலையில என்னையும் சேர்த்துக்கோங்கப்பா. ஏன்னா எனக்கு காரை ரெடி பண்றதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படியா? சரி, வேலையை பாருங்க. ஒரு வழியா எல்லா வேலையும் சரி பண்ணியாச்சு. ஆனா இங்க நட்டுப்படி இத்தனை கிடக்குது. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா புரியலையாப்பா. இருக்கிறதெல்லாம் வீணா போனது. கம்பெனிக்காரன் இப்படிதான் தேவையில்லாத எல்லாத்தையும் வண்டியில போட்டுருவான். தூக்கி போடு. கதகஜா, நீ காரை ரெடி பண்றியா இல்ல எல்லா காரையும் ரிப்பேர் பண்றியான்னு புரியலையாப்பா. அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ யாரு? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன காப்பாத்துங்க. யார்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும்? யார் தான் உன்னை துரத்துறாங்கப்பா? நீங்க பிளாக் கோட் கேங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேங்க சேர்ந்த ஆளுங்க தான் என்ன துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட அவனுக்கு துணையா இருக்காராம். அதோ பாருங்க, அவங்க வராங்க. அந்த பிளாக் கோட் கேங் போலீஸோட வருது. என்னது? சிங்கம் கெட்டவங்களுக்கு துணையா இருக்காரா? அவன் ஏன் இப்படி எல்லாம் மாறினான்னு தெரியல. நீ பயப்படாத. நாங்க இங்க இருக்கும் போது உன்னை எந்த கேங்கும் எதுவும் செய்ய முடியாது. எங்க கூட வந்துரு. மோட்டோ ஒரு தடவை சிங்கத்துக்கிட்ட நாம என்ன நடக்குதுன்னு கேட்கலாமா? நீ கேட்கறதா போய் கேட்டுக்க. அந்த ஆள் கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. பாரு, இவரை துரத்துக்கிட்டு ஒரு கேங்கே வருது. அதுக்கு அந்த ஆள் சப்போர்ட் பண்றான். மோட்டு கொஞ்சம் நில்லு. வண்டியை நிறுத்து மோட்டு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். அந்த ஆளை என்கிட்ட ஒப்படைச்சிரு. சொன்னது புரிஞ்சுதா? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சிங்கம். சிங்கம் சார், நீங்க ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் ஆச்சே. திடீர்னு ஏன் சார் இப்படி எல்லாம் மாறிட்டீங்க? இப்படி எப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன ஆயிட்டேன்? நான் நல்லா தானே இருக்கேன். அட பாவி, எதை எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ற? மோட்டோ சார், அங்க என்ன வெட்டி பேச்சு? நல்லா ஸ்பீடா போங்க. மோட்டு வேணாம், நான் சொல்றதை கேளு. என்னால முடியல, நிறுத்து. அங்க கீழே ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு வண்டி. சாரி, ஜாக்கி எடுக்க மறந்துட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. சிங்கம் சார், ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க காலால அந்த ஜாக்கியை ஒரே உத விட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? நான் ரொம்ப நல்ல ஆளு, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணேன். நீங்க தேவையில்லாம ஒரு குற்றவாளியை தப்பிக்க வச்சிட்டீங்க. அவன் எப்படியாப்பட்ட குற்றவாளின்னு தெரியுமா? எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே கண்ணுல விரல விட்டு ஆட்டின குற்றவாளி அவன். அவனை தப்பிக்க வச்ச குற்றத்துக்காக நீங்களும் தண்டனை அனுபவிப்பீங்க சிங்கம். அட கடவுளே, சீக்கிரமா நாம இன்னொரு வண்டியை எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவையா. இந்த காரை இப்பதான் நாங்க ரிப்பேர் பண்ணி முடிச்சோம். பாத்தியா எவ்வளவு ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்குது. ஆமா, இந்த கார்ல அப்படி என்ன சார் ரிப்பேர் பண்ணீங்க? 4 வீலையும் பஞ்சர் போட்டோம் ஜென்டில்மேன். அங்க பாருங்க, அந்த அதிசயத்தை. ஏதோ ஒரு நல்ல கம்பெனி டயர் போல இருக்கு. நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த டயரை
பாத்தியா இன்னொரு வீலும் கழுந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ரோடு காலியா இருக்கும்போது எப்படி 2 வீலும் ஒரே நேரத்துல ஓட முடியும்? எனக்கு என்னமோ அந்த 2 வீலும் நம்ம காரோட தான் தோணுது. முன்னாடி இருந்த 2 வீலையும் பாருங்க. ஏய் மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? அதே தான் யோசி. ஐடியா, எல்லாரும் அப்படியே பின்னாடி சீட்டுக்கு போங்க. நாம சாதிச்சிட்டோம். அட, பின்னாடி இருக்கிற 2 வீலு கூட கலண்டுருச்சு. நீங்க வீல மாட்டின லட்சணம் இப்ப தெரிஞ்சிருச்சு. உங்களை எல்லாம் ஒரு மெக்கானிக்னு வச்சிருக்கானுங்களே. இப்ப நாம எப்படி தப்பிக்கிறது? அவங்க கிட்ட வந்துட்டாங்க. நான் நாடக கம்பெனில ஒர்க் பண்றவன். என்கிட்ட மேக்கப் ஐட்டம் எல்லாம் நிறைய இருக்கு. அத வச்சு நாம நம்மளோட உருவத்தை மாத்திக்கலாம். இந்த ஐடியா நிச்சயம் வேலை செய்யும். நீ சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய தில்லாலங்கடி தான். அம்மா, இந்த கார்ல இருந்து யாராவது இறங்கி போறத நீங்க பாத்தீங்களா? 3 பேர் இறங்கி அந்த பக்கம் ஓடுனாங்க. நில்லுங்க, சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். போச்சுடா. அட கடவுளே, என்னோட லத்தி என்னையே திரும்ப வந்து அடிக்குதே. நான் எப்படியோ போய்க்கிறேன். இனிமே நீங்க 2 பேரும் என்ன பத்தி கவலையே பட வேண்டாம். இந்த கார் எங்க கேரேஜுக்கு ரிப்பேர் பண்றதுக்காக வந்தது. கஸ்டமர் கிட்ட திருப்பி கொடுத்தாகணும்ல. உங்களை பாதுகாப்பான இடத்துல இறக்கி விட்டுட்டு இந்த வண்டியை நாங்க திருப்பி எடுத்துட்டு போயிடுறோம். அது வந்து இந்த கார்ல நீங்க எந்த டயரையும் நோண்டல. இல்ல, இதுல நாங்க ஃபுல்லா சர்வீஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு ஸ்மூத்தா போகுது பாருங்க. ஏன் கதவெல்லாம் கலண்டு விடுது? பத்துலும் இதுக்கு நாம கதவை மறுபடியும் கழட்டி போட்டோம்ல. நீங்க டைட் பண்ணீங்களா இல்ல லூஸ் பண்ணீங்களா? தயவு செஞ்சு வேற எதுல எல்லாம் கை வச்சீங்க சொல்லுங்க. அதாவது சார், மொத்த காரையும் அக்கு வேற அணி வேற பிரிச்சு வேலை பார்த்தோம். அதனால தான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. போங்கடா டுபாக்கூர் மண்டைங்களா, நீங்க எல்லாம் ஒரு மெக்கானிக். உங்களை நம்பி உங்க வண்டியில ஏறி நான் இப்படி பல்பு வாங்கிக்கிட்டேனே. உன்னையெல்லாம் போய் ஒரு மெக்கானிக்னு சொல்றானுங்களே. மரியாதையா சொல்லுங்க, நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் பைக்ல எதுவும் ரிப்பேர் பண்ணல? இல்ல, நாங்க இது வரைக்கும் ரிப்பேர் பண்ணல. ஏன் ஏதாவது ரிப்பேர் இருக்கா அதுல? ஐயோ சாமி, நீ எதுவும் வந்து கை வச்சிராத. அப்புறம் நான் தப்பிக்க முடியாது. நான் கிளம்புறேன். தசாவதார கமல மிஞ்சிருவான் போல இருக்கு வேஷம் போடுறதுல. இன்ஸ்பெக்டர் சார் 3 பேர் என்னோட பர்ஸ பிடிங்கிக்கிட்டு அந்த பாறைக்கு பின்னாடி ஓடிட்டாங்க. போய் பாருங்க. ஹெல்ப் மீ. டோன்ட் வரி சிஸ்டர். இந்த சிங்கம் இருக்கும்போது நீங்க கவலையே பட வேண்டாம். நான் உடனே அவங்கள போய் பார்க்கறேன். என்னாச்சு? ஸ்டார்ட் ஆகலையா? விடுங்க, நான் பாக்குறேன். ஆனா இன்னைக்கு காலையில தானே இதோட கார்பரேட்டர்ல இருந்து அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணோம். அப்புறம் என்னாச்சு? இந்த ஊர்ல ஒரு வண்டியை கூட நீங்க விட்டு வைக்கலையா? இப்ப நான் எப்படிடா தப்பிக்கிறது? டே சொரக்க மண்டைங்களா, உங்களால இன்னைக்கு நான் சரியா மாட்டிக்கிட்டேன். டே முண்டங்களா, இந்த நட்டுவர்லால இது வரைக்கும் எந்த நாட்டு போலீஸுமே புடிச்சதே இல்ல. ஆனா உங்களால நான் மாட்டேன். என் ஃப்ரெண்டையே அடிச்சிட்டியா நீ? என்ன தைரியம் இருந்தா அவங்கள கை வச்சிருக்க. சாரி. சிங்கம் சார், இந்த பெரிய தில்லாலங்கடியை நாங்க புடிச்சிட்டோம் சார். மோட்டு பத்லு, எதுக்காக நீங்க அவனை கூட்டிட்டு ஓடி போறீங்க? இவன் தான் அந்த நெட்வொர்க்லால்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா தெரிஞ்ச உடனே கப்புனு புடிச்சிட்டோம். இவங்க 2 பேரையும் முதல்ல இங்க இருந்து போ சொல்லுங்க.
மோட்டு பத்ரு, உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து பரிசு கிடைக்க போகுது, புரிஞ்சுதா? இதோ இதோ இங்க இருக்காங்க. நம்ம காரை இவங்க ஃபுல்லா மொத்தமா கெடுத்து விட்டாங்க. விடாதீங்க. அப்புறம் என்ன, ஓட்டம் தான். ஓகே மோட்டு பத்லு, உங்க 2 பேரையும் நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். ஒருவேளை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நான் ரிப்போர்ட்டரா சேர்த்துக்கறேன். ஓகே ஓகே சார். நான் என்ன சொல்றேனோ அதுக்கு நீங்க ஆப்போசிட்டா சொல்லணும். என்ன சொல்றீங்க? ஓகே சார். உட்காருங்க. ஓகே சார். உட்காரு அப்படின்னா நின்னுக்கிட்டே இருக்கணும், அப்படித்தானே? நீங்க முதல்ல சீட்ல உட்காருங்கன்னு சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரி நான் சீட்டு மேல நின்னுக்கிட்டே இருக்கேன். நான் இன்னும் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. முதல்ல சேர்ல உட்காருங்க. இப்ப இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் உங்களை சேர் மேல நிக்க சொன்னேன். ஓ விட்டா என்ன பைத்தியமாக்கிறவங்க போல இருக்கு. உங்களை பைத்தியக்காரனாக்க என்னால முடியாது. கெட் அவுட், கெட் அவுட். கம் இன், கம் இன். நான் உங்களுக்கு நிச்சய வேலையை கொடுக்கவே மாட்டேன்டா. எங்களுக்கு இந்த பத்திரிகை ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சு. Thank you sir, thank you very much. நீங்க இவ்வளவு சீக்கிரம் இந்த வேலையை கொடுப்பீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி. மோட்டோ கொஞ்சம் வாய மூடுறா. இன்னைக்கு நீ ரொம்ப ஓவரா பேசுறா. ஆபீசர் சார், எதுவா இருந்தாலும் என்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க சார். என்னால உங்ககிட்ட கேள்வியும் கேட்க முடியல. என்கிட்ட வேற ரிப்போர்ட்டர்ஸும் இல்ல. சரி, உங்களுக்கு வேலை கொடுத்துற வேண்டிதான். நல்லா கேட்டுக்கங்க. நாளைக்கு ஒரு மந்திரியோட ப்ரோக்ராம் இருக்கு. அத நீங்க தான் கவர் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நம்ம புக்ல கேட் டாக் பத்தி ஒரு ஆர்டிகல் எழுத போறோம். இப்பெல்லாம் ஸ்ட்ரீட் டாகால பல பிரச்சனைகள் வருதான். அதனால இன்னைக்கு ராத்திரி நீ போய் அத பத்தி கவர் பண்ணிட்டு வா. இந்த சொட்ட முண்டை எனக்கு இந்த வேலை தான் கரெக்டான வேலை. வேற எதை கொடுத்தாலும் கண்டிப்பா சொதப்பிடும். ஏய், நீ இவ்ளோ பெரிய பேக் எடுத்துட்டு எங்க போய்கிட்டு இருக்க மோட்டோ? முதல் வேலை கிடைச்சிருக்கு. நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்ல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு மந்திரியோட எனக்கு ஒரு ப்ரோகிராம் எல்லாம் இருக்கு. என்னுடைய வேலை டாக்ஸ் எல்லாம் கவர் பண்றதுதான். என் வேலையை பார்த்து என்னோட பாஸ் சந்தோஷப்பட போறாரு. ஐயோ பாவம், இந்த நாய் படுக்கிறதுக்கு இடையெல்லாம் ரோட்லயே படுத்து தூங்குது. இத வச்சுக்க. ஆஹா, எவ்வளவு பிரச்சனை. பார்க்கவே பரிதாபமா இருக்கு. குடும்பத்தோட இப்படி ஒண்ணு இல்லாம இருக்காங்களே. இவங்களுக்கு நாம ஏதாவது செய்வோம். மோட்டு, சார் என்ன பண்றோம் சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க தானே சார் காலையில ஆபீஸ்ல எல்லா டாகையும் கவர் பண்ணணும்னு சொன்னீங்க. அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு சார், பாக்குறதுக்கு பாவமா இருக்கு சார். எந்த நாய்களுக்கும் எந்த விதமான ட்ரெஸ் கூட இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இத கவர் பண்ண சொல்லல. நான் அந்த டாக்ஸ் பத்தின ஸ்டோரிங்களை எல்லாம் கவர் பண்ண சொன்னேன். அந்த ஸ்டோரி எங்க இருக்கு? என்கிட்ட சொல்லுங்க. நான் உடனே அதையே கவர் பண்ணிடுறேன். இன்னும் நிறைய பெட்ஷீட் என்கிட்ட பையில பாக்கி இருக்கு சார். தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்பு. இங்க உனக்கு எந்த வேலையும் கிடையாது, புரிஞ்சதா? இந்த வேலையில இருந்து உன்னை நான் தூக்கிட்டேன். ஓ, அவ்வளவு சுலபமா என்ன வேலையில இருந்து தூக்க முடியாது சார். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் டாக்ஸை கவர் பண்ண ஆரம்பிச்சேன். அதுவும் காஸ்ட்லியான பெட்ஷீட்டை வச்சு தான் கவர் பண்ணிருக்கேன். இந்த பெட்ஷீட்டை எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா? இதுக்காக ₹1 உங்ககிட்ட கை நீட்டி வாங்கினா? வாய மூடு. தயவு செஞ்சு இங்க நிக்காத. மரியாதை எங்க இருந்து கிளம்பிடு. போ. பாஸ் உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு மோட்டோ. நான் தான் அவர்கிட்ட கெஞ்சி கதறி உன்னை வேலையில இருந்து தூக்காம நிறுத்தி வச்சிருக்கேன். அவர் தான் என்கிட்ட டாக் எல்லாம் கவர் பண்ண சொன்னாரு. நானும் அவர் சொன்ன மாதிரியே கவர் பண்ணேன். கடைசியில வந்து கோவப்படுறாரு. லூசா இருந்தாலே. நீ அந்த மந்திரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் மோட்டோ. அது மட்டும் இல்லாம நீ பல ஆங்கிள் அவரை போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஃப்ரண்ட் ஆங்கிள், டாப் ஆங்கிள், சைடு ஆங்கிள், இப்படி எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பாஸ் சந்தோஷப்படுவாரு. ஓகே, புரிஞ்சிருச்சு.
நடக்குதுங்க? டாப் ஆங்கிள் நின்னு உங்களை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாங்க தான் இன்னைக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்த ரிப்போர்ட்டர் சார். இன்னைக்கு உங்க ப்ரோகிராம் எல்லாம் நாங்க 2 பேரும் தான் கவர் பண்ண போறோம். ஓகே ஓகே ஓகே. ஆனா அங்க இருந்த சிலை எங்க போச்சு? சார் அந்த சிலை இங்க பின்னாடி தான் சார் இருக்கு. எனக்கு டாப் ஆங்கிள் இருந்து எடுக்கிறதுக்கு இடத்துல இருந்தது. அத கீழே எடுத்து வச்சிட்டேன். வாங்க சார், மேடையில வந்து பேசுங்க. எங்க அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய பிரின்சிபல் சார், அப்புறம் சார் கொஞ்சம் இந்த பக்கம், இந்த பக்கம். ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல். மதிப்பிற்குரிய பிரின்சிபல் அவர்களும், அப்புறம் என்னுடைய அருமை ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல். கடைசியா ஏதோ ஒண்ணு நான் சொன்னேன், அது என்னது? ஏதோ என்னுடைய அன்புக்குரியன்னு சொன்னீங்க சார். அன்புக்குரிய மாணவர்களே, நீங்க இன்னைக்கு இங்க 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 பாருங்க, ஸ்மைல். இந்த ஆர்வ கோளார எங்க இருந்து பிடிச்சீங்க? கோவப்படாதீங்க சார், கோவப்படாதீங்க. எலெக்ஷன் வேற வரப்போகுது இல்ல. இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல நாள். அதாவது எதுக்கு நான் இத சொல்றேன்னா, இந்த ஸ்கூலை கட்டின மதிப்பிற்குரிய எங்க அவரு எங்க ஆளை காணோம்? யாரு? அவன் தான் அந்த போட்டோகிராஃபர். அவனை விடுங்க சார், அவன் எங்கேயோ போகட்டும், நீங்க பேசுங்க சார். சரி, அதாவது இந்த ஸ்கூலை கட்டி கொடுத்த மிகப்பெரிய தொழில் அதிபரோட சிலையை தான் இன்னைக்கு நாம திறந்திருக்கோம். இத நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஸ்மைல் ப்ளீஸ். அது மட்டும் இல்லாம என்ன பல ஆங்கிள் இருந்து பளிச்சுன்னு போட்டோ எடுத்ததுக்கும் நன்றி, ஸ்மைல்னு சொன்னதுக்கும் நன்றி. சார் என்ன சார் உளறிக்கிட்டு இருக்கீங்க? அட எங்கப்பா அவன் என்ன பேச விடுறான்? பேச ஆரம்பிச்சதும் முன்னாடி வந்து இங்க பாருங்க ஸ்மைல் ப்ளீஸ்னு பளிச்சுன்னு போட்டோ எடுக்கிறான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க சார், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. எலெக்ஷன் வரப்போகுது இல்ல. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இந்த ஸ்கூலை கட்டி கொடுத்த பெரிய மனுஷன். மோட்டோ மேல என்ன பண்ற? சீக்கிரமா கீழே வாடா. பல ஆங்கிள் நான் அவரை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பத்துலு. மந்திரி சார், இன்னைக்கு நாய்களுக்காக ஒரு காப்பகம் திறக்க நீங்க வந்திருக்கீங்க. அது எதுக்காக திறக்க வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களா சார்? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. வர இந்த ஸ்ட்ரீட் டாகோட தொல்லைகள் அதிகமாயிடுச்சு. அதுங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் ஒண்ணும் இல்ல, இருக்கிறதுக்கும் இடம் இல்ல. அதனாலதான் ஏற்பாடு பண்ணிருக்கு. அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் என்ன சார் திடீர்னு படுத்துட்டீங்க? இந்தாங்க கைய பிடிக்க கெந்திரிங்க சார். சார் நீங்க அந்த டாக்ஸ் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுற மாதிரி ஒரே ஒரு போஸ்ட் கொடுங்க சார். ஒரே ஒரு போட்டோ ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். மக்கள் நடுவுல சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் சார். போங்க போங்க, எல்லா ஓட்டையும் நீங்க ஈஸியா கலெக்ட் பண்ணலாம். அப்படிதான், நல்லா சாப்பாடு போடுங்க. நான் அதை அப்படியே போட்டோவா எடுத்துக்கிறேன் சார். இந்தாங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? மந்திரி சார், ஸ்மைல் ஸ்மைல். இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா என்னால எப்படி போட்டோ எடுக்க முடியும்? ஒரு இடத்துல நின்று சிரிக்கல. ஸ்மைல். எப்படி என்னால சிரிக்க முடியும்? முதல்ல என்ன வெளியே விடு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு. ஓ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணாதீங்க. ஓ காப்பாத்துங்க. ஓடி வந்துடு. சார் எலெக்ஷன் டைம் சார்.